ஜெயில சரவணவேல் படிச்சிருக்காரா படிக்கலையானே எனக்கு தெரியல. ஏன்னா சிவனாண்டியோட வீட்டுக்கு போனப்போ அந்த ஆள் பேசின ஒரு விஷயம் கூட புத்திசாலித்தனமாவே எனக்கு படல. வீட்டுக்கு போய் சிவனாண்டி நிறைய கேஸ்ல மாட்டிருக்கான், ஆனாலும் அவன் நல்லா வந்தான், அதனாலதான் நாங்க டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவனுக்காக கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏயா என் புருஷன் அவங்க டிபார்ட்மெண்ட்லயா வேலை செஞ்சாரு, அந்த ஆளு ஒரு எடுபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு ரவுடி மாதிரி அதிகாரம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தான், அந்த ஆளுக்காக நீங்க எதுக்கு எனக்கு 5 லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சிவனாண்டியோட பொண்டாட்டி கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா மூஞ்சி எங்க கொண்டு போச்சிருப்பாரு மிஸ்டர் சரவணவேல் அப்படின்றதான் எனக்கு தெரியல. அதுலயும் உங்க புருஷன் இருந்த அதே ஜெயில தான் நான் அதிகாரியா இருந்தேன்னு விக்ரமுக்கு தகவல் சொல்றதுக்காகவே சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு மனுஷன். அந்த ஆளுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே விக்ரம் தமிழ சந்தேகப்படுறான்னு ஜெயிலருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இப்படிப்பட்ட விஷயத்தையா போய் அங்க சொல்லுவாங்க? அந்த அம்மா நேரடியா இந்த விஷயத்தை விக்ரம் கிட்ட சொன்னா தன்னுடைய நிலைமை என்ன ஆகும், தன்னோட வேலைக்கு தானே உல வச்சவாறு ஆயிடுமே அப்படின்னு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு போயிருக்காரு மனுஷன். உண்மையில மாயா கூட சேர யாருக்குமே புத்தி இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏதோ மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்பின் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறதே கிடையாது. இப்படிதான் சிவனாண்டி செத்து போனா, கடைசியா காசியும் செத்து போனா, இப்போ அந்த லிஸ்ட்ல வரிசை கட்டி ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு சரவணவேல். எப்படி அந்த மாயா இவர் கதையை முடிக்க போறாளா இல்ல ஜெயிலுக்கு அனுப்ப போறாளான்னு தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஜெயிலர் தான் வீட்டுக்கே வந்து பணம் கொடுத்து தன்னை மிரட்டிட்டு போனதை பத்தி சிவனாண்டியோட பொண்டாட்டி நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட நேரடியா ஸ்டேஷன் வந்து சொல்லவும் அவரு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு ஜெயிலர் சரவணவேல் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் தான் இந்த பணத்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கம்மா, நீங்க எங்கேயே இருக்கீங்களா இல்ல வெளியூர் போறீங்களா, ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் கேட்கவும், இல்ல இந்த ஊரை விட்டு என்னால போக முடியாது, என் பையன் இங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாவே அந்த அம்மா கேட்டுட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ விக்ரமும் அதுக்கான உறுதியை நான் கொடுக்கறேன், நீங்க தைரியமா இருங்க, வேற யாரும் உங்களை வந்து மிரட்டவே மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து பெட்ரோல அந்த பக்கம் போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. எப்பவுமே ஒருத்தர் இவங்களோட வீட்டை கண்காணிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இன்னொரு முறை அவங்க வீட்டு பக்கம் யாராவது வந்தா நமக்கு உடனே தகவல் வரணும் அப்படின்ற ஏற்பாடுகளையும் பண்ணுங்கன்னு சொல்லி சுபாஷ் கிட்ட அந்த அம்மா முன்னாடி சொல்லவும் சுபாஷ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெயிலர் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ விக்ரமோட வலையில வசமா வந்து சிக்கிட்டான். அந்த ஆள் வாயால தான் பண்ண தப்பு என்னன்றதை சொல்ல வைக்கிறது மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய விஷயம். தன்னோட வேலை போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா சரவணவேல் எந்த நேரத்திலையும் மாயாவை காட்டு கொடுக்க தயாரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரவணவேல் வாயாலேயே எல்லா உண்மைகளையும் சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ விக்ரம் நேரடியாவே சரவணவேலுக்கு போன் பண்ணி, மிஸ்டர் ஜெயிலர் உங்க கஸ்டடியில இருந்தானே ஆயுள் தண்டனை கைதி காசி, அவங்களோட ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி கோமா ஸ்டேஜுக்கு போனானே ஞாபகம் இருக்கா, அவன் இப்ப கண்டம் முழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் ஜெயிலர் சரவணவேலுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா அந்த காசி கண் முழிக்கவே மாட்டான், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவனால பேச முடியாது அப்படின்னு ரொம்பவும் நிம்மதியா இருந்தாரு. கடைசியில இப்போ விக்ரம் சொன்ன விஷயத்தை கேட்டதுமே ஆடி போயிட்டாரு மனுஷன். ஒருவேளை காசிக்கு மட்டும் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜெயிலர் தான் அப்படின்னு சந்தேகம் வந்துட்டா கூட எல்லா உண்மைகளையும் விக்ரம் கிட்ட புட்டு புட்டு வச்சிருவானேன்னு பயந்து சாக ஆரம்பிச்சாரு ஜெயிலர் சரவணவேல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.